ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனில் அபியை ரொம்பவே கேவலமாக பேசினதுனால ராகவ் வந்து அபிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அபிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ராகவே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அபி வந்து மனசுக்குள்ளேயே இது ஜெயிலரா, இது நம்மளுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, இந்த அளவுக்கு இருக்கவே மாட்டாங்களே, எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்ட்டு நினைப்பாங்க. அபி அவங்க அப்பா கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே நன்றிங்க மாப்பிள்ள, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பேசின விதம் வந்து வேற, ஆனால் அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை. நான் கூட உங்கள் மேலே வந்து கோவப்பட்டேன், ஆனால் இப்போ வந்து அபிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, ரொம்பவே நன்றிங்க மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகவ் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் அபி கையை பிடிச்சிட்டு, அபி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கவே கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. ஃபங்க்ஷன் வந்து நடந்தே முடிக்க போகுது, இந்த டைமில் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது ராகவ் வந்துட்டு, அபி இங்க கொஞ்சம் கூட நிக்கவே கூடாது, கையை பிடிச்சி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கூட்டிட்டு போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது அபி வந்து ராகவ் மூஞ்ச பார்த்துட்டு, ராகவ இது நம்மளுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. முரளி போயிட்டு சுந்தரி கிட்ட, அக்கா இந்த ராகவ் என்னக்கா இப்படி பேசிட்டு போயிட்டா, அதுவும் அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான், இது நம்பவே முடியல, இந்த ராகவ் வந்து அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாவே எனக்கு கோவமா தான் வருது, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சுந்தரியும் முரளியும் என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். Thanks for watching.